வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 471 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் இன்று, அதாவது ஜனவரி 19, 2025 இன்று போர் நிறுத்தம் வந்திருக்க வேண்டும். போர் நிறுத்தம் துவங்கிவிட்டது என்று ஒரு பக்கம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில், மறுபக்கம் தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதற்கு அவர்கள் வெவ்வேறு காரணங்கள் கூறினாலும், தற்போதைய சூழ்நிலை அங்கே எப்படி இருக்கிறது மற்றும் இதேபோல் நாம் ஏற்கனவே பேசியிருந்ததைப் போல, ஈரான் மற்றும் ரஷ்யா இடையிலான அந்த ஒப்பந்தம் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளை நாம் இன்று பேசவிருக்கிறோம். ஆ நேற்று இரவே நாம் இந்த காணொளியை வெளியிட்டிருக்க வேண்டும். நமக்கான நேரம் ஒதுக்க முடியவில்லை. எனக்கும் சரி, செந்தில் தோழருக்கும் சரி. எனவே இந்த முறை படங்கள் எதுவும் வராது. நாங்கள் பேசுவதை மட்டும்தான் தாங்கள் கேட்க முடியும். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். கேக்குதுங்களா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே தோழர். தோழர், இப்போ நேரம் வந்து அங்க பாலஸ்தீன்ல மதியானம் 12:30 மணி. இதுல ஆக்சுவலா அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, பாலஸ்தீன்ல காலையில 8லேருந்து 9 மணி அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துல போர் நிறுத்தம் வந்துரும் அப்படின்னு. ஆனா அந்த போர் நிறுத்தம் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு கிட்டத்தட்ட 8 பேரை இஸ்ரேல் கொலை பண்ணிருக்கு. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அப்படின்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்னன்னா, நாங்க வந்து எங்களோட ஹோஸ்டேஜ் உள்ள இருக்கிற அந்த பணைய கைதிகள்ல சிலருடைய பேர் அவங்க சொல்லல. அதனால நாங்க வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருப்போம் தொடர்ந்து அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க, இஸ்ரேல் தரப்புல இருந்து. ஆக்சுவலா இது என்ன நடந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். காலையிலேயே ஹமாஸ் விடிய காலம் அவங்களுடைய பேர் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டதா சொல்றாங்க. ஆனா வழக்கமா இஸ்ரேல் வந்து இல்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கான அடிப்படை காரணம் வந்து ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, டெக்னிக்கல் ரீசன் தான் இதுக்கான காரணம், டிலே ஆகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா பிரஸ் டிவி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது என்ன சொல்லுதுன்னாக்க, சீஸ் ஃபயர் வந்து ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. அதனால அநேகமா வந்திருக்கும். காசா சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பிரேக்கிங் நியூஸா பிரஸ் டிவி. ஸோ அநேகமா இப்போதான் வந்து அது இதுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து இவ்வளவு தூரம் அவங்க என்ன முயற்சி எடுத்திருந்தாலும். நான் அதுல ஒரு சின்ன இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதான் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, அல்கசாம் பிரிகேடுடைய செய்தி தொடர்பாளர் இருக்காரு இல்லையா, அபு உபைதா, அவரு தன்னோட டெலிகிராம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 3 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 3 ராணுவ கைதிகளும் இன்னைக்கு விடுவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. மேபி நீங்க சொல்றதும் அது ஈக்குவல் பண்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் என்னன்னா, அது கொஞ்சம் டிலே வந்து டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால டிலே ஆகுது. பட் ஆனா சீஸ் ஃபயர் ஹோல்ட் ஆகுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் சீஸ் ஃபயர் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இல்லைன்னா இந்த நிலைக்கே வந்திருக்காது. இஸ்ரேல் நினைச்சிருந்தா இது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காது. ஆனா இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லை. நம்ம சொன்ன காரணங்கள் தான், பல காரணங்கள் இருக்கிறதுல முக்கியமான காரணம் ரெசிஸ்டன்ஸை எதிர்கொள்ள முடியல. அதான் முதன்மை காரணம். 2வது, அன்சரல்லா கொடுக்குற அழுத்தத்தை வந்து அவங்களால தாங்க முடியல. இது வந்து அன்சஸ்டைனபிளான ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஸோ அதனால அதையும் வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியல. 3வது காரணம், ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது அவரு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, அது எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, ஹமாஸ்க்கு எதிராகவும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராகவும் தான் அவர் பேசுறாருன்னு சொல்லி எல்லாருமே கணக்கு போட்டாங்க. ஆனா அவர் பேசுனது ஃபுல்லா வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தான் வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத கிளியரா தெரியுது. என்னன்னா, அவரு ஏற்கனவே சொல்லியிருந்தது என்னன்னாக்க, நான் இனாகிரேட் பண்ணும்போது இந்த ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகலைன்னா தேர் வில் பி ஹெல் டு பே அப்படின்னு சொன்னார். மிடில் ஈஸ்ட்ல வந்து தேர் வில் பி ஹெல் டு பே அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் வந்து அதை வந்து அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, இஸ்ரேல் வந்து ஒத்துக்கணும். அது வந்து ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறது யாருக்கு சொல்லியிருக்கிறாருன்னா, நெத்தன்யாகுவுக்கு சொல்லியிருக்கிறாரு. நீ வந்து நான் வரும்போது இந்த முடிச்சுக்கோ, நீ உன்னுடைய கேம்பெயினை வந்து முடிச்சுக்கோ, இதுக்கு மேலே வந்து நம்மளால பொறுமை காட்ட முடியாது, இதுக்கு மேலே உதவி பண்ணவும் எங்களால முடியாது. ஏன்னா இதில் பிரதான காரணம் என்னன்னாக்க, ரியல் பாலிட்டிக்கை பொறுத்தளவில், ரியல் பாலிட்டிக்ங்கிறது சர்வதேச அரசியலை பொறுத்தளவில் ரியல் பாலிட்டிக் தான் வந்து பெரும்பாலும் ஒர்க் ஆகும். ஸோ ரியல் பாலிட்டிக்கை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுக்கு பலம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பு. நீங்கள் வெற்றி அடைஞ்சாதான் உங்களை வந்து எல்லாரும் ஆதரிப்பாங்க.
நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அவங்கள வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுதான் நடக்கும். நம்ம இத வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இஸ்ரேல்னால இந்த போரை வந்து எதிர்கொண்டு வெற்றி அடையறதுங்கிறது முடியாத காரியம். ஒன்ஸ் வந்து இஸ்ரேல் வந்து தோல்வி முகத்தோட இருக்கு. இதுக்கு மேல இஸ்ரேல வச்சு ஒண்ணும் பயன் இல்ல அப்படிங்கிற நிலை வருது. இல்ல இஸ்ரேல்னால நமக்கு மிகப்பெரிய சிக்கல் வருது. நம்மளால எதிர்கொள்ள முடியாத நிலையை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா, இந்த ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டிட்டு, ரியல் பாலிடிக் பிரகாரம் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு வேற வேலைய பார்க்க தான் போவாங்க. அதுதான் இன்னைக்கு இங்க நடக்குது. இதுல அவங்க அந்த அல்டிமேட் டிசிஷனுக்கு வந்துட்டாங்களா? இல்ல இடைக்காலமா வந்து இந்த போர் நிறுத்தத்த அறிவிச்சுட்டு, வேற ஒரு திட்டத்தோட அவங்க செயல்பட போறாங்கங்கிறதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இஸ்ரேல்ங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வகையில மிகப்பெரிய அசெட். இன்னொரு வகையில மிகப்பெரிய லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டிங்கிறது கிட்டத்தட்ட இப்ப இந்த போர் ஆரம்பிச்சதிலிருந்து $28 பில்லியன் வந்து அவங்க குடுத்திருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி தான் இந்த போரை நடத்திட்டு இருக்கு. இஸ்ரேலால இந்த போரை நடத்தவே முடியாதுங்கிற நிலை தான் இருக்கு. முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய உதவியை நம்பி தான் இந்த போர் நடக்குது. இதற்கப்புறம் இஸ்ரேல் அடுத்த ஒரு குறைந்தது 5 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகளுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி தான் வந்து இருக்க வேண்டிய நிலையில தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய போரே கடன்ல தான் நடக்குது. கடன் வாங்கி தான் போர் நடத்திட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய உதவி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கடன். இப்ப கடனும் உதவியும் வாங்கி தான் இந்த போரை நடத்துறாங்க. அன்சஸ்டைனபிளான ஒரு கண்ட்ரியா தான் இஸ்ரேல்ங்கிற நாடு இன்னைக்கு இருக்கு. இது வந்து இதுல சர்வதேச அளவுல மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. போர்க்குற்றம், மனித குலத்திற்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை, இப்படி பல்வேறு வழக்குகள் வந்து தனிநபர்கள் மீது வந்து பதியப்படுது. இன்னைக்கு எல்லா பகுதிகள்லயும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் போகவே முடியாத அளவுக்கு லீகல் இஷ்யூஸ் வந்து வருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சர்வதேச பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நீங்க பொலிட்டிக்கல் ரீதியா பல்வேறு நாடுகளுடைய எதிரியா மாறி இருக்கு இஸ்ரேல். இதற்கு முன்னாடி எதிர்ப்பு இல்லாத பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து இன்னைக்கு எதிர்க்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. இஸ்ரேலால வந்து எந்த டீலும் பேச முடியாத நிலையில இஸ்ரேல் சிக்கியிருக்கு. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய லையபிலிட்டியா அமெரிக்கன் எம்பையருக்கு வந்து போகுது. இப்ப அமெரிக்கா இதுல இருந்து கெயின் பண்றதை விட அது லூஸ் பண்றது அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த 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 மாதிரியான ஒரு நெருக்கடியில அதுவும் வந்து வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா, இஸ்ரேல் வந்து வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா, தொடர்ந்து இந்த பவர வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா, இஸ்ரேல் வந்து ஒரு பேப்பர் டைகரா இன்னைக்கு மாறிடுச்சு. இது வந்து தன்னை பாதுகாத்துக்க முடியல. தன்னை எதிர்த்து அடிக்க வந்தவங்கள எதிர்த்து நின்னு வெற்றி அடைய முடியல. அதேபோல பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய ஆதரவு சக்திகளுக்கு எதிரான போர்லயும் வந்து அவங்களால வெற்றி அடைய முடியல. ஸோ அப்படி எல்லா வகையிலயும் எந்த பக்கத்திலயும் வெற்றி அடைய முடியாம, எல்லா பகுதிகளிலும் தோல்வி அடையக்கூடிய ஒரு நாடா தான் இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கு. இப்படி ஒரு லையபிலிட்டிய தொடர்ந்து ஒரு எம்பையர் கேரி பண்ணுச்சுன்னா, அது எம்பையரும் சேர்ந்து இதோட மூழ்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். ஸோ அதனால இதிலிருந்து வெளியே வர வேண்டிய கட்டாயம் வந்து எம்பையருக்கு இருக்கு. ரியல் பொலிட்டிக்கல் சென்ஸ்ல நீங்க வந்து ரேஷனலா இத கருத்தில் கொண்டு நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா, இது வந்து சஸ்டெய்னபிளான ஆப்ஷன் கிடையாது. இந்த நாடு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய லையபிலிட்டி. அதாவது மிகப்பெரிய சுமை. ஸோ இந்த சுமைய வந்து தூக்கி சுமக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லங்கிறது தான் ரேஷனலா திங்க் பண்ற ஒரு லாங் டெர்ம் ஸ்ட்ராடஜிக்கல் திங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி யோசிப்பான். ஸோ அந்த இடத்துல தான் இது வந்து இப்படி நடந்திருக்கிறத நம்மளால அறிய முடியுது. அதே நேரத்துல இது வந்து வேற விதமான மனூவரிங் கெப்பாசிட்டி வந்து அ அமெரிக்கன் எம்பையருக்கு குடுக்குதான்னா, அதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. ஆனா, அதுலயுமே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா, இப்ப அவங்க இதுல என்ன வகையான பெனிஃபிட் அடைய முடியும்னா, ஒண்ணு ஹமாஸ வீழ்த்தலாம். பொலிட்டிக்கல் ரீதியா வீழ்த்தலாம். அதாவது ராணுவ ரீதியா வீழ்த்த முடியாதத பொலிட்டிக்கல் ரீதியா வீழ்த்தலாம். இப்ப பொலிட்டிக்கல் ரீதியா வீழ்த்தணும்னா, அவங்களுக்கு யாரு தேவைன்னா, பாலஸ்தீன் அத்தாரிட்டி தேவை. இப்ப பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ன நிலையில இருக்குன்னா, இதுல மிகப்பெரிய லூசரா போனது வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி. ஏன்னா, அவங்க போன முறை நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம். சிரியாவினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஜெனின் கேம்புக்குள்ள மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள நடத்துனுச்சு. பாலஸ்தீன் மக்களுக்கு எதிரான தாக்குதல தீவிரப்படுத்துனுச்சு அ பாலஸ்தீன் அத்தாரிட்டி. அது எந்த அடிப்படையில பண்ணுச்சுன்னா, சிரியா வீழ்ந்து போச்சு. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தோல்வி அடையுது. அதனால இந்த போருங்கிறது ஹமாஸ்னால வெற்றி கொள்ள முடியாத போரா இருக்கு. இஸ்ரேலு, மேற்குலக நாடுகள் வந்து வெற்றி அடைய போறாங்க.
அப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்னா இந்த காசாவினுடைய கட்டுப்பாடுங்கிறது நம்மகிட்ட தான் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து விசுவாசமா நடந்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல தான் பாலஸ்தீனியர்களை அவங்க ஒடுக்குனாங்க. இப்ப பாலஸ்தீனியர்களை ஒடுக்கி கட்டுப்படுத்துறதுக்கு நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன், நான் அந்த அத்தாரிட்டியா இருந்துக்கிறேன், என்கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிற அந்த கேம்பட் தான் வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி பண்ணுச்சு. ஆனா கம்ப்ளீட்டா இன்னைக்கு அது ஃபெயில் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஏன்னா அதனால எதிர்கொள்ள முடியாது. மக்கள் மத்தியில அதுக்கு இருந்த சுத்தமா வந்து அதுக்கு எந்தவித ஆதரவும் இல்ல. மக்கள் வந்து வெறுக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீன் அத்தாரிட்டி இன்னைக்கு நின்னுகிட்டு இருக்கு. அதே நேரத்துல போர்லயும் வந்து இவங்க நம்பி இருந்த அணி வந்து தோல்வியை தழுவுது. ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்ட வந்து சந்திக்கிறாங்க. ஹமாஸ வீழ்த்த முடியல. போரினுடைய அடிப்படை வந்து ஹமாஸ வீழ்த்துறது. ஹமாஸினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங்கை வந்து வீழ்த்துறது, பொசிஷனை. அதே போல இந்த கேப்டிவ்ஸை ரிலீஸ் பண்றது. இது 3ம் தான் அவங்களுடைய பிரதானமான போரினுடைய நோக்கம். அவங்க மறைமுகமான நோக்கம்ங்கிறது பாலஸ்தீனியர்களை எத்னிக்கலி கிளென்ஸ் பண்றது, பாலஸ்தீனியர்களை முழுமையா வந்து ஜெனசைட் பண்றது. ஆனா ஜெனசைடு முழுமையா பண்ண முடியல. அதாவது இருக்கிற மக்களை எல்லாரையும் எக்ஸ்டர்மினேட் பண்ண முடியல. பாலஸ்தீன் மக்களை வெளியேற்றவும் முடியல. அப்ப இது 2ம் பண்ண முடியல. இது எல்லாமே குறையா நின்னுகிட்டு இருக்கு. இத முழுமையா பண்ணக்கூடிய சூழலும் இல்ல. சர்வதேச அரங்குல அத பண்ணவும் முடியாது. அதற்கான மிலிட்டரி மைட்டும் கிடையாது இஸ்ரேல்ட்ட. ஏன்னா மிலிட்டரி மைட் வந்து கிட்டத்தட்ட காசாவை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாங்க. இதுக்கு மேல அழிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? மிலிட்டரிலி வெற்றி அடையறதுக்கான எந்தவித வாய்ப்பும் இஸ்ரேல்ட்ட இல்ல. மிலிட்டரிலி அவங்களால இந்த ப்ராஜெக்ட சக்சஸே பண்ண முடியாத நிலையில மாட்டிக்கிட்டாங்க. அப்ப இது எல்லா வகையான தோல்வியையும் சந்திச்சுட்டாங்க. இப்ப இனிமே இருக்க வேண்டியது, இனிமே அவங்க வந்து இதுல என்ன விதமான வெற்றி அடையறதுக்கான முயற்சியை எடுக்க முடியும்னா, இந்த பாலஸ்தீன்ல இருந்து ஹமாஸ வந்து நீக்கிறதுக்கு, பொலிட்டிக்கலி நீக்கிறதுக்கான முயற்சியை தான் வந்து எடுக்க முடியும். அதற்கு வயபிளான ஆப்ஷனா இருக்கிறது பாலஸ்தீன் அத்தாரிட்டி. ஆனா பாலஸ்தீன் அத்தாரிட்டி இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்குது. அதுக்கு சுத்தமாவே ஆதரவு இல்ல. அப்போ ஆப்போசிட்டா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஹமாஸ வலுப்படுத்திட்டீங்க. அரசியல் ரீதியா வலுப்படுத்திட்டீங்க. மிலிட்டரி ரீதியா அவங்கள வந்து உங்களால வெற்றி கொள்ள முடியல. மிலிட்டரி ரீதியாவும் நீங்க வலுப்படுத்திட்டீங்க. எல்லா வகையிலயும் நீங்க வந்து அவங்கள வலுப்படுத்தியிருக்கீங்களே தவிர, அவங்கள வந்து உங்களால வீழ்த்தவே முடியல. ஸோ அப்ப கம்ப்ளீட் ஃபெயிலியர். இதுக்கு மேல வந்து நீங்க பொலிட்டிக்கல் மெனூவரிங் பண்ணி, டிப்ளமேட்டிக்கா வந்து பேசி, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஹமாஸ வந்து இந்த இந்த செக்ஷன்ல இருந்து வெளியேத்திற முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது நடக்க போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஹமாஸ முழுமையா ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, இவங்க நம்பி இருந்த பார்ட்னர்ஸ், இந்த பகுதியினுடைய பார்ட்னர்ஸ், குறிப்பா சொல்லப்போனா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா என்ன மாதிரியான நிலைப்பாட்டுல இன்னைக்கு இருக்குன்னா, சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கு. நார்மலைசேஷன் பண்றதுக்கான, அதாவது சுமூக உறவு பேணுறதுக்கான எந்தவித வாய்ப்பும் கிடையாது. அன்லெஸ் அன்டில் 67 சர்வதேச விதிகள் பிரகாரம் பாலஸ்தீன்ங்கிற எல்லையை வரையறுத்து பாலஸ்தீனுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இஸ்ரேல் கூட நாங்க சுமூக உறவை பேணுவோம் அப்படிங்கிறத மீண்டும் வந்து அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பும் குறைவா தான் இருக்கு. அட் த சேம் டைம் இப்போ யமன் அன்சாரல் அமைப்பு தாக்குதல் நடத்தினதன் மூலமா அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருச்சு. சவுதி அரேபியா ஹாஸ்டைல் ஃபோர்ஸா இந்த பகுதியில நிலை கொள்ள முடியாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எதிரி படைகளா சவுதி அரேபியா இந்த பகுதியில நிலை கொண்டு நிக்க முடியாது. அதற்கான விலை கொடுக்க வேண்டியது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ இதுல ஈரானுடைய மிக முக்கியமான எதிரியா இருந்தது சவுதி அரேபியா. இப்ப சவுதி அரேபியாவை ஈரானுக்கு எதிராக திருப்பி தான் அமெரிக்கா தனக்கு ஆதரவான நாடா வச்சுக்க முடியும். அந்த நிலையில இருக்கணும்னா சவுதி அரேபியா தன்னை முழுமையா பாதுகாத்துக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும். ஈரானுடைய வெப்பன் சிஸ்டம் தெரியும், ஈரானுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். ஒருவேளை சவுதி அரேபியா அமெரிக்கா கூட சேர்ந்துகிட்டு ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஈரான் ஏற்படுத்தும் சவுதி அரேபியாவுக்கு. அத அதை டைரக்டா செய்யக்கூடிய இன்னொரு பார்ட்னரா இருக்கிறது யமன் அன்சாருல்லா அமைப்பு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து சவுதி அரேபியாவுக்கு எதிரான போர் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா, சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரமும் சரி, அதனுடைய எதிர்காலமும் சரி, கம்ப்ளீட்டா டெவஸ்டேட் பண்ணிடும். ஸோ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். அதனால அமெரிக்கா கூட போறதுனாலயோ, இஸ்ரேல் கூட உறவுகளை பேணுறதுனாலயோ, சவுதி அரேபியாவினுடைய நிலையை வந்து அவங்களால காப்பாத்திக்க முடியாது. அது ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து எந்த வகையான பலனையும் கொடுக்க போறது இல்ல.
ஸோ அதனால அந்த நார்மலைசேஷனுக்கு சவுதி அரேபியா போகணும்னா மேற்கத்திய தரப்புக்கு கொடுக்கறதுக்கு பெருசா இல்லை. மிரட்டல் மட்டும்தான் பண்ண முடியும். புள்ளி பண்ணி மிரட்டல் பண்ணி கையெழுத்து போட வைக்கலாமே தவிர சுமூகமா அவங்களுக்கு நாங்க இதை வந்து உங்களுக்கு வழங்குறோம், இந்த பாதுகாப்பு இதை வந்து வழங்குறோம், உங்களை நாங்க பாதுகாத்துக்கிறோம், அதனால நீங்க பயப்பட வேண்டாம், எங்க கூட வந்து சேருங்க அப்படின்னு சொல்றதுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே வந்து சவுதி அரேபியா இவங்கள்ட்ட மேற்கத்திய தரப்புகிட்ட இல்லை. இஸ்ரேல்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் கம்ப்ளீட்டா நம்பி இருக்கிறது அமெரிக்காவை. ஸோ இப்படி பல்வேறு வகையில இது கம்ப்ளீட் ஃபெயிலியரா வந்து முடிஞ்சிருக்கு. இதுல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. பாலஸ்தீனியர்கள் சொல்லன்னா துயரத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய இனப்படுகொலை கண்ணு முன்னாடி நடந்தேறி இருக்கு, எல்லா அவலங்களும் ஏற்பட்டிருக்கு. ஆனா கடைசியா மேற்கத்திய தரப்பும் ஒட்டுமொத்த இனப்படுகொலை அணியும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டியிருக்கு. இத இந்த சீஸ்ஃபயர் வந்துதான் ஆகணும். ஏன்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லி இருக்கிறதா சொல்றாங்கன்னா, இந்த சீஸ்ஃபயரை அக்ரி பண்ணு, அவ்வளவுதான், வேற எதுவும் பேச்சுக்கே இடம் இல்லை, இதுக்கு மேல நீ பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீ சொல்றதை நான் கேட்கறதுக்கு வரல, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இஸ்ரேல் சொல்றதை அமெரிக்கா கேட்க வேண்டிய நிலையில அமெரிக்கா இல்லை. இஸ்ரேல் தான் அமெரிக்கா சொல்றதை எது சொன்னாலும் கேட்டாகணும். அதை தான் பண்ண தவறுனது தான் வந்து பைடனுடைய அரசாங்கம். பைடன் அரசாங்கம் முழுமையா இனப்படுகொலைக்கு துணை நின்ன அரசாங்கம். ஸோ இன்னைக்கு பைடன் அரசாங்கம் முடிவுக்கு வந்து ட்ரம்ப் வரும்போது ட்ரம்ப் சொல்றதை தான் கேட்க வேண்டிய நிலையில நெத்தன்யாகு இருக்கிறாரு. அதை மறுக்கவும் முடியாது. ஸோ அதனால அவர் சொல்லிட்டாருன்னா இவர் கேட்டு தான் ஆகணும். அந்த பின்னணியில தான் நம்ம சொன்னோம், இது வந்து கட்டாயமா வந்து இந்த இந்த சீஸ்ஃபயருங்கிறது அக்ரி செய்யப்படும். ஏன்னா இவங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. அமெரிக்கா இதை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முடிச்சு தான் ஆகும். இவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் வந்து குறிப்பா சொன்னா அந்த ஆண்வாய் வந்து சனிக்கிழமை இஸ்ரேல் வந்திருக்கிறாரு பேசுறதுக்காக. சனிக்கிழமை ஜூயிஷ் மக்களுக்கான ஏதோ ஒரு மிக முக்கியமான நாளா. ஸோ அதனால அன்னைக்கு நான் வந்து வர முடியாது, அன்னைக்கு நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, அதை பத்திலாம் கவலை கிடையாது, நீ உடனடியா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. வந்த உடனே சைன் பண்ற, அக்ரிமெண்ட் இதுதான், சைன் பண்ற, அவ்வளவுதான், அதுக்கு மேல எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை, உன் விளக்கத்தை கேட்கறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. கம்ப்ளீட் ஃபெயிலரா முடிஞ்சிருக்கு இஸ்ரேல் தரப்பை பொறுத்தளவு. ஓகே, ஓகே தோழர். இதுல நான் 2 விஷயம் ஆட் பண்ணிடுறேன். ஒண்ணு வந்து இந்த பலஸ்தீன் அத்தாரிட்டி வந்து தாக்குதல் நடத்தினது. கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதுக்கு அப்புறம் அந்த சிரியா விழுந்த பிறகு அவங்க தொடங்குனாங்க. தொடங்கி தாக்குதல் நடத்தி இப்போ 40 நாளுக்கு பிறகு வந்து ஜெனின் கேம்ப்ல இருந்து முற்றுகையை நாங்க விலக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. உள்ள இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்ற அந்த நிர்வாகத்துக்கும் இடையில இது வந்து நேத்து முந்தா நாள்ல இருந்து நடந்திருக்கு. அப்போ வந்து அந்த பக்கம் அக்ரிமெண்ட் ஆன பிறகு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த காசாவும் அவங்களுமே சமாதானப்பட்டாங்க, இப்ப நம்ம சண்டை போட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நடந்திருக்கு. அதே போல நான் கேட்கணும்னு நினைச்சது நீங்களே சொல்லிட்டீங்க. அது வந்து என்னன்னா அந்த இது இருக்குல்ல, உம் ஆஹ் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தா சொன்னாங்க அப்படின்னா, நார்மலைசேஷன் இந்த எக்ரிமெண்ட் வந்ததுக்கு பிறகு வந்து நம்ம நார்மலைசேஷன் சவுதிக்கும் இதுக்கு இடையில நடத்திடுவோம் அப்படின்னு சொன்னதா ஏற்கனவே தகவல் இருந்துச்சு. அதுக்கு எதிராக தான் இப்போ இந்த அறிக்கையை சவுதி கொடுத்துருக்கதா சொல்றீங்க. பட் அது எந்த அளவுக்கு அவங்க நம்ப முடியும் அப்படின்றது தெரியல. அது நாளாக தான் தெரியும். ஆஹ் இதுல சொல்ற இது அப்படியே அடுத்து வந்து வெவ்வேறு நகர்வுகள் வந்து எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஏமனுக்கும் இஸ்ரேலுக்குமான இது எப்படி இருக்கும்? ஏ இஸ்ரேல் இதுக்கு மேல ஓகே நம்ம வந்து காசால போர் நிறுத்தம் கொண்டு வந்துட்டோம், அதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல இந்த செங்கடல் ரூட் கிளியர் ஆகுற வரைக்கும் நம்ம திரும்ப தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு நடக்குமா? ஏன்னா எனக்கு அந்த கேள்வி இன்னைக்கு வந்துச்சு. அதனாலதான் கேட்கறேன். இல்ல இது 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 இந்த யமன் அன்சாருல்லாவுக்கு எதிரான நகர்வுங்கிறது அமெரிக்க தரப்புல இருந்து தான் நகர்த்தப்படுது. இஸ்ரேலுக்கு அதுல பாதிப்பு இருக்கு. ஆனா அமெரிக்காவினுடைய டிக்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணல யமன் அன்சாருல்லா அமைப்புங்கிறதுனால தான் வந்து யமன் அன்சாருல்லா அமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்படுது. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ஹோல் ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அது வந்து ஒரு அமைப்புக்கு உண்டானது கிடையாது. அது கிட்டத்தட்ட அந்த அணியினுடைய ஒட்டுமொத்த அணியினுடைய ஒரு நகர்வா தான் வந்து யமன் அன்சாருல்லா அமைப்பினுடைய நடவடிக்கைகள் வந்து நடக்குது. இப்போ யமன் அன்சாருல்லா அமைப்பை நீங்க எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் தெரியுது. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமா வந்து நடத்தின தாக்குதல்கள்ல எந்தவித வெற்றியையும் உங்களால பெற முடியல.
மீண்டும் வந்து நீங்க அத தாக்குதல் நடத்தணும்னாலும் மிகப்பெரிய கடினம் தான். ஏன்னா, அது வந்து வாய்ப்பில்லாத சூழல் தான் இருக்குது. இருந்ததுன்னா இவ்வளோ நாள்ல வந்து தாக்குதல் நடத்த முடியாது. இன்னுமே என்ன வந்து தாக்குதல் நடத்தி என்ன வீழ்த்த முடியும்? ஸோ, அதனால அதுக்கான வாய்ப்பு இல்லங்கிறது தான் கிளியரா தெரியுது. அதே நேரத்துல எமன் அன்சாருல் அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த சீஸ் ஃபயர நாங்க கம்ப்ளீட்டா குளோஸ்லி வாட்ச் பண்ணுவோம். குளோஸ்லி மானிட்டர் பண்ணுவோம். இதுல ஏதாவது சிக்கல் வருது, அ இஸ்ரேல் என்டிட்டி வந்து ஏதாவது அ அ மீறுது அப்டின்னா, அதற்கான பதிலடியும் நாங்க குடுப்போம். ஸோ, அதனால இது குளோஸா நாங்க மானிட்டர் பண்ணுவோம் அப்டிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சீஸ் ஃபயர் ஹோல்ட் ஆச்சுன்னா, இஸ்ரேல் வந்து லெபனான்ல பண்ண மாதிரி தொடர்ந்து வந்து தாக்குதல நடத்திக்கிட்டு இருந்ததுன்னா, யமன் அன்சார் அல் அமைப்பு தாக்குதல நடத்தும். இஸ்ரேல் வந்து முழுமையா இந்த சீஸ்ஃபயர வந்து ஹோல்டு பண்ணுச்சுன்னா, யமன் அன்சார் அல் அமைப்பு தாக்குதல் நடத்தாது. ஸோ அதுதான் உங்களுடைய கண்டிஷன். இப்போ யமன் அன்சார் அல் அமைப்பு அதுல தெளிவா இருக்கிறாங்க. லெபனான்குள்ள நடந்தது காசால நடத்த முடியாத அளவுக்கு யமன் அன்சார் அல் அமைப்பு அதற்கான கவர வந்து குடுக்குது. அததான் வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால இது வந்து எப்படி சீஸ்ஃபயர வந்து ஜைனிஸ்டுகள் வந்து ஃபாலோ பண்றாங்களோ, அத பொறுத்து தான் யமன் அன்சார் அல் அமைப்பினுடைய நடவடிக்கைகளும் இருக்கபோது, அத மையமா வச்சு தான் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் போகும். அதே நேரத்துல அமெரிக்க, பிரிட்டனுடைய தாக்குதல் வந்து யமன் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா, அதற்கான பதிலடிகள அவங்க குடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல இஸ்ரேலும் இணஞ்சு தாக்குதல் நடத்துனதுன்னா, அது நேரடியா யமனுக்கும், இஸ்ரேலுக்குமான சண்டை. யமனுக்கும் அமெரிக்க கூட்டணிக்கும் இடையிலான சண்டையா தான் போகும். ஸோ, அதனால அதுல ரொம்ப அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. காசா ஃப்ரண்ட்ட பொறுத்தளவுல அவங்களுடைய சப்போர்ட் ஃப்ரண்ட்டா இயங்குறாங்க. காசாக்குள்ள சீஸ்ஃபயர் வயலேஷன் வந்து பண்ணாங்கன்னா, அதே மாதிரியான நடவடிக்கைகள எமன் அன்சாருல்லா அமைப்பும் நடத்துங்கிறது தான் அவங்க தெளிவுபடுத்துறாங்க தோழர். ஓகே, ஓகே தோழர். இதுல இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ப்பா ஆக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கேள்விய. என்னன்னா, முக்கியமா செங்கடல்ல போயிட்டு வரக்கூடிய அந்த கப்பல்கள். குறிப்பா அ இஸ்ரேல் மற்றும் அதை சார்ந்த அதனுடைய அலைஸ் அமெரிக்காவாகட்டும், ஈக்யூ ஆகட்டும், இவங்களோட கப்பல்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்குது ஒவ்வொரு தடவையும் ஏமன் சொல்லலாம். இந்த தடவ இத ஓப்பன் பண்ணுவாங்களா? ஆக்சுவலி ஓப்பன் ஆயி இப்போ சீஸ்ஃபயர் வந்து 2, 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நேவிகேட் பண்ணி நீங்க போங்க இது வழியா போங்க. நம்ம ஏற்கனவே வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வந்துட்டோம். அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல ஏமன் சுல்லா ஒருவேள இல்ல இது வேற, அது வேற அப்படின்னு தாக்குதல் நடத்துச்சுன்னா, பிரச்சனை வேற மாரி போகும். அப்படி இல்ல இத விட்டுறலாம் அப்படின்னு நடக்குமா? இது எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்ப இதுல ரொம்ப கிளியரான ஈக்குவேஷன். இப்ப இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயர வந்து முழுமையா கடைபிடிச்சதுன்னா, இஸ்ரேலுடைய வெசல்ஸ வந்து அவங்க தடுக்க மாட்டாங்க. ஸோ அததான் அவங்க கிளியரா சொல்லியிருந்தாங்க. பிசீஜ் பண்றத ஸ்டாப் பண்ணணும், போர நிறுத்தணும், உதவி பொருட்கள் உள்ளுக்கு போணும். இதுதான் அவங்களுடைய கண்டிஷன். எமன் அன்சாருல்லாவினுடைய கண்டிஷனே அதுதான். ஸோ இப்ப அந்த கண்டிஷன் அச்சீவ் ஆகுது சீஸ்ஃபயர்ல அப்டின்னா, அவங்க தாக்குதல நிறுத்தி வைப்பாங்க. அது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல பண்ண மாட்டாங்க. அதேபோல இஸ்ரேல் வெசல்ஸ் போறதையோ, அ கப்பல்கள் போறதையோ, வர்றதையோ வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதே நேரத்துல அமெரிக்காவுக்கும், பிரிட்டனுக்கும் எதிரான தடைங்கிறது தொடரும். ஏன்னா, அவங்க வந்து நேரடியா யமன் அன்சாருல்லாவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய யமன் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. யமன் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த நடவடிக்கைங்கிறது தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா, அமெரிக்கா நேரடியா யமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு இஸ்ரேல் வந்து பதிலடி குடுக்குறேன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணலாமே தவிர, அமெரிக்காவுக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. அமெரிக்காவுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அமெரிக்கா இஸ்ரேல காப்பாத்துறதுக்காக யமன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்போ இந்த சீஸ் ஃபயருக்கும் அமெரிக்காவினுடைய அசட்டுகள் போறது வர்றத தடுக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அநேகமா அமெரிக்க வெசல்ஸ், பிரிட்டனுடைய கப்பல்கள். இவங்க வந்து இந்த பகுதியில பயணம் பண்றத இன்னும் வந்து தடுத்து தான் வைப்பாங்கன்னு தான் தெரியுது தோழர். ஓகே, ஓகே தோழர். அதேபோல நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். ஆக்சுவலா ஆஃப்லைன்ல பேசும்போது சொல்லியிருந்தீங்க. 20ஆம் தேதி ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே 17ஆம் தேதி வந்து ரஷ்யா, ஈரான் சைன் பண்ண போறாங்க ட்ரீட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கிட்டத்தட்ட நடந்துருந்துச்சு. நான் கூட தோழர்கள்ட்ட சொல்லியிருந்தேன். நம்ம நாளைக்கு அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு. தோழர்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு. ஆக்சுவலா அத பத்தி பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். ஆ அதுல முக்கியமா வந்து காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப் அவங்க போட்டிருக்கிற அக்ரீமெண்ட். பெசஸ்கியான் வந்து மாஸ்கோல தான் அந்த கையெழுத்து நடந்தது. அது வந்து கடந்த 2 வருடங்களா வந்து நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல எட்டப்பட்ட ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். ஸோ இப்ப இதுல என்னன்னா, அவங்க வந்து
டிஃபென்ஸும் வந்து டிஃபென்ஸுக்கும் சைன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஸோ அதனுடைய முழுமையான தகவல்கள் உள்ளுக்குள்ள சரத்துகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா செய்திகள் கசிஞ்சிருக்கிறதுல என்ன தெரியுதுன்னா, டிஃபென்ஸ் ரீதியான ஒப்பந்தங்களும் போட்டிருக்கிறாங்க. அதுல ஈரானுக்கு ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு ரஷ்யாவினுடைய உதவி வந்து முழுமையா இருக்கும். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு ஈரானுடைய உதவிங்கிறது முழுமையா இருக்கும். ஸோ அதனால இதுல ராணுவ ரீதியான உடன்பாடும் இருக்கு. அதே நேரத்துல ஈரான் வந்து அவங்கள முழுமையா நம்பி இல்ல அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்திட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய மிசைல் சிட்டிய வந்து அண்டர் கிரவுண்ட் சிட்டிய வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அது நேத்து வந்து ஒரு நேவல் சிட்டி, அதாவது அண்டர் கிரவுண்ட்லயே வந்து நேவல் சிட்டி வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டன்னல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள படகுகள் எல்லாத்தையும் வந்து உள்ளுக்கு நிறுத்துற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு டன்னல் நெட்வொர்க்க வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுலருந்து நேரடியா கடலுக்கு போற மாதிரி. ஸோ அவங்களுடைய கடற்படை பலத்தையும் வந்து இந்த மாதிரி பாதிப்பு பண்ண முடியாத அளவுக்கு தயார் நிலையில அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அத வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நாங்க இண்டிஜினியஸா இருக்கிறோம். நாங்க யார நம்பி இல்லங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. அதுதான் ஆக்சுவலா தேவை. ஏன்னா ஒரு நாடு வந்து இண்டிஜினியஸா இருக்கணும். இன்னொரு நாட்டினுடைய உதவிய நம்பியே வந்து இருக்க முடியாது இஸ்ரேல் மாதிரி. இஸ்ரேல் வந்து இன்னைக்கு அமெரிக்கா சொன்னுச்சுன்னா கேட்கணும். வேற வழியே கிடையாது அதுக்கு. இப்ப ட்ரம்ப் சொன்ன உடனே கேட்க வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் வந்து தள்ளப்பட்டுருச்சு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அது இண்டிஜினியஸ் கிடையாது. அது முழுமையா வந்து அமெரிக்காவினுடைய ஆதரவ நம்பி இருக்கு. அமெரிக்காவினுடைய உதவிய நம்பி இருக்கு. அந்த நிலை வந்து ஈரான்ட்ட இல்ல. ஏன்னா, சர்வதேச அரசியல பொறுத்தளவுல ரியல் பாலிடிக்ஸ் தான் நடக்கும். சர்வதேச ரியல் பாலிடிக்ஸ பொறுத்தளவுல வந்து நீங்க நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஸோ, அதனால எந்த நண்பன் எப்ப வந்து யார் கூட டீல் போட்டுப்பான், அவனுடைய ஸ்ட்ராடஜிக் நலனுக்காக அவன் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்து அரசியல்ல ஏற்படுத்துவான், டிப்ளமேட்டிக் உறவுகள்ல, அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து அனுமானிக்க முடியாது. அத முழுமையா நம்பியும் நிக்க முடியாது. ஸோ, அதனால அந்த ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்ஷிப் இருக்கிற போது தான் வந்து நீங்க அவங்கள முழுமையா நம்பலாம். அதுவுமே வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது அந்த ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்ஷிப்பும் வந்து போயிடும். ஸோ, அதனால இதுல வந்து எதுவுமே வந்து ம் அதாவது ஸ்ட்ராங்கான பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஸோ, அந்த நிலையில இருக்கும்போது, நீங்க வந்து இண்டிஜினியஸா தான் இருக்கணும். சாவரினா இருக்கணும். ஸோ, அந்த நிலையில ஈரான் வந்து தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ சோதனை பண்ணியிருக்கு. அவங்களுடைய மிலிட்டரி ட்ரில்ல வந்து பண்ணியிருக்குது. முழுமையான கிரவுண்ட் ஆப்பரேஷன் மிலிட்டரி ட்ரில்ல வந்து பண்ணியிருக்குது. இஸ்ரேலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இஸ்ரேல் வந்து கடந்த ஒரு 3, 4 மாதங்களுக்கு மேல மிலிட்டரி ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்காக. அதே மாதிரி தான் ஈரானும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. ஈரான் வந்து மிலிட்டரி ட்ரில்ல கம்ப்ளீட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ, அதனால எல்லா வகையிலயும் சஃபிஷியன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற நிலையில ஈரான் வந்து இந்த பக்கத்துல வந்து இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏர் டிஃபென்ஸ சோதிச்சிருக்கிறாங்க. லேசர் தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ சோதிச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையான மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ வந்து அவங்க ரெடி பண்றாங்க. குறிப்பா வந்து அவங்களுடைய இந்த நியூக்ளியர் சைட் மீதான தாக்குதல வந்து தடுக்கிறதுக்கான எல்லா தடுப்பரண்களையும் வந்து அவங்க ஏற்படுத்துறாங்க. டிட்டரன்ஸ உருவாக்குறாங்க. ஸோ, அதனால ஒரு பக்கம் ரஷ்யாவினுடைய அந்த காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராடஜிக் பார்ட்னர்ஷிப் வந்ததுனாலும், இன்னொரு பக்கம் ஈரான் வந்து தன்னுடைய பாதுகாப்ப தானே உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல, அது முழுமையா தன்னுடைய டெக்னாலஜிய வந்து அ உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அத அன்வீல் பண்ணியிருக்குது. ஸோ, அதனால இது முழுமையா ரஷ்யாவ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் வந்து ஈரானுக்கு இல்ல. அதுதான் பல மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. ஏன்னா, ஈரானுடைய ஆயுத பலம்ங்கிறதும், அவங்களுடைய மிலிட்டரி பலம்ங்கிறதும் ரொம்ப வலுவா இருக்குது. ஸோ, அதனால அவங்கள வந்து அமெரிக்கா எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான். கடந்த பல வருடங்களா இந்த மிலிட்டரி வார் கேம் நடத்துனதுல அமெரிக்காவினுடைய பென்டகன் வந்து என்ன முடிவுக்கு வந்திருக்குன்னா, ஒவ்வொரு முறை வார் கேம் பண்ணும்போதும் ஈரான் தான் வின் பண்ணுது. ஸோ, அதனால அமெரிக்கா ஒரு காலத்திலயும் ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கையில வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இல்ல. கூடவே இன்னைக்கு இஸ்ரேல்ங்கிற அந்த மேட் டாக்கையும் வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பல்லும் புடுங்கப்பட்டிருக்கு. இந்த போர் காலத்துல. ஸோ, அதனால இன்னும் பலம் குறைஞ்சிருக்கே தவிர, பலம் வந்து அதிகமாகல.
அமெரிக்காவுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பலம் வந்து இன்னைக்கு இல்லை. அதே நேரத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பலத்தை விட பல மடங்கு பலம் அதிகமா இன்னைக்கு ஈரான் இருக்கு. இன்னைக்கு சர்வதேச சூழலும் ஈரானுக்கு ஆதரவான நிலையில இருக்கு. அவங்க வந்து பல பார்ட்னர்ஸை வந்து உருவாக்கிக்க முடியுது. அந்த மாதிரியான சர்வதேச வெளி வந்து இன்னைக்கு திறந்திருக்கு. எல்லாத்துக்குமான வெளி திறந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கையில அவங்க எல்லா விதமான பாசிபிலிட்டியும் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணா தான் வந்து ரஷ்யா கூட ஏற்படுத்தியிருக்கிற இந்த காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஓகே தோழர். இப்போ நீங்க நான் இதோட முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அந்த இதுல இன்னொரு கேள்வி வருது. என்னன்னா, அமெரிக்காவுல எந்த காலத்திலயும் ஈரான போர் ரீதியா வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு. ஸோ இந்த காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை என்ட முடிவுக்கு வரும்போது, அதாவது அந்த பேச்சுவார்த்தை உறுதியாகும்போது, அலெஸ்டர் க்ரூக் சொன்னதா ஒரு தகவல் வந்துச்சு. என்னன்னா, அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, வெஸ்ட் என்ன பிளான் பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஆட்சி கவிழ்ப்புல இறங்கணும். உள்ளுக்குள்ளேயே வந்து உடைச்சு ஈரான் உள்ள ஆட்சி கவிழ்ப்புல இறங்கணும். அதுதான் நமக்கு சரியா இருக்கும். அப்படின்னு அவங்க சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அத பற்றி ஏதாவது இருக்கா? சுருக்கமா. இதெல்லாம் வந்து மேற்கத்திய ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸ் வந்து திங்க் பண்றது. அது விஷ்ஃபுல் திங்கிங் தான். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்குங்கிறது தான் கலை யதார்த்தம். ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு மேல ஈரானை வீழ்த்தணும், ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற நடவடிக்கை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே இப்ப ஏன் வந்து இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கிறது அனலிஸ்ட் மத்தியில வருதுன்னா, சிரியா வந்து கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி, 13 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்த்து போரிட்டது, திடீர்னு வந்து அந்த நாடே வந்து டக்குன்னு விழுந்து போச்சு அரசாங்கம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவநம்பிக்கை வந்து எல்லாருக்குமே ஏற்படுது. ஸோ அதனால எல்லா நாட்டையும் வந்து அவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்ப என்னன்னா, அ ஈரானுக்கு எதிரான பொருளாதாரம் தடைங்கிறது ரொம்ப கடுமையானதா தான் இருக்கு. ஈரான்ல வந்து பொருளாதார தடை வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதே நேரத்துல ஈரானுடைய உலகம் முழுக்க இது நிலை இருக்கு. இந்த நிலை. அது ஈரானுக்கு மட்டும் பொருத்தமானது இல்ல. ஈரானுக்குள்ள இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியா விலை உயர்வு, பொருட்களுக்கான விலை உயர்வுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது ஈரானுக்கு மட்டும் உரித்தது இல்ல. அது உலகம் முழுக்க இன்னைக்கு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லப்போனா மேற்கத்திய நாடுகள்ல பயங்கரமான ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய உதவிகள், வேசல்ஸ் அவங்க உதவி நாடுகள், வேசல்ஸ் இவங்க எல்லார்கிட்டயும் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் இந்தியால கூட வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. கூடவே அ பொருளாதார தடை இருக்கு. ஸோ அதனால வந்து ஈரானால சஸ்டெயின் பண்ண முடியாது. இஸ் இ இ சிரியா மாதிரி வந்து வீழ போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ஒரு அவநம்பிக்கை வந்து ஏற்படுத்துறாங்க. ஆனா அது அந்த மாதிரி கிடையாது. ஈரானுடைய எக்கனாமியும் சரி, ஈரானுடைய வளங்களும் சரி, ஈரானுடைய ஸ்ட்ராடஜிக் டெப்த்தும் சரி, அவங்களுடைய கல்ச்சரும் சரி, இது எல்லாமே வந்து வேறு விதமானது. சிரியா மாதிரி ஈரான் கிடையாது. சிரியாவினுடைய நிலைங்கிறது சிரியா வந்து விழும்போது, அதனுடைய ஜிடிபி மதிப்பு இந்த போர் அதாவது 2011 போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஜிடிபிய விட ஜிடிபில 15% தான் வந்து கடைசியா விழும்போது அதனுடைய பொருளாதாரம். ஸோ அதனால 85% பொருளாதாரங்கிறது வீழ்ந்து போச்சு சிரியாவ பொறுத்தளவுல. ஈரான் வந்து அப்படி கிடையாது. ஈரான் வந்து வேறு விதமான நாடு. 2வது சிரியாக்குள்ள பல மைனாரிட்டி கம்யூனிட்டீஸ், பல செக்ட்கள் வாழக்கூடிய நாடு சிரியா. பல மதப் பிரிவுகள், பல மதத்தினுடைய உட்பிரிவுகள் வாழக்கூடிய நாடு. அந்த இது வந்து அதிகமா வந்து இங்க கிடையாது. இங்க வந்து சூஃபி கல்ச்சர ஃபாலோ பண்ணக்கூடிய நாடு. அதேபோல சியா மெஜாரிட்டி உள்ள நாடு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% மேல சியா மெஜாரிட்டி பாப்புலேஷன் வாழக்கூடிய நாடு. ஸோ அதனால இந்த 2வது எத்னிக்கலி வந்து பெர்சியன் எத்னிக் இதுலேருந்து வரக்கூடியவர்கள். ஸோ அதனால அந்த பிளவுங்கிறது கிடையாது இந்த சொசைட்டிய பொறுத்தளவுல. ஆ அதெல்லாம் தான் வந்து மேற்கத்திய தரப்பால இங்க ஊடுருவ முடியாத ஒரு நிலை வந்து இருக்கு. இங்க எம்இகே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க. அவங்களால வந்து இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு வந்து பெற முடியாத நிலை தான் இருக்கு. ஸோ அதனால அவங்க வந்து எல்லாமே வெளியில டயாஸ்போரால இருந்துகிட்டு, குறிப்பா சொல்லப்போனா அல்பேனியா போன்ற நாடுகள்ல இருந்துகிட்டு, அங்கிருந்து சோசியல் மீடியால புரபகேண்டா பண்றத தான் வந்து பெருசா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் நாட்டுக்குள்ள பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. அங்க இருக்கிற இன்னொரு சின்ன சிக்கல்னா, குர்திஸ்தான் அ விடுதலைக்கான போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய சிக்கல்.
ஸோ அதுவுமே வந்து பெரிய சிக்கல் கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப மினிஸ்கியூலான சிக்கல் தான். ஸோ அதனால ஈரானை பொறுத்தளவுல அண்டை நாடுகள்ட்ட இருந்து வர்ற அச்சுறுத்தல் தான் வந்து அதிகமா இருக்கே தவிர, உள்நாட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்து இல்ல. ஸோ செக்குலர் ஃபோர்ஸஸ் ஒரு காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு செக்குலர் ஃபோர்ஸஸ் அவங்க பெரிய அளவுக்கு ஈரானியன் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டை வந்து எதிர்க்கிற அளவுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் ஆதரவும் இல்ல. ஏன்னா அவங்க வந்து பெரிய அளவுக்கு வெற்றி அடைய முடியல. எங்கேயுமே வெற்றி அடைய முடியாத நிலையில தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. மேற்கத்திய தரப்பினுடைய விஷ்ஃபுல் திங்கிங் மேற்கத்திய தரப்பு புரபகேண்டா பண்றாங்க. இப்போ சிரியாக்குள்ள வந்து இந்த அல்ஜுலானியினுடைய ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் உள்ளுக்கு வரும்போது என்ன மாதிரியான புரபகேண்டா பண்ணாங்க? சிரிய அரசாங்கம் வந்து விழுறதுக்கு முன்னாடியே வந்து ஓடிட்டாரு, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எப்படி புரபகேண்டா பண்ணி அந்த மக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி தான் அந்த அரசாங்கத்தையே விழ வச்சாங்க. அதே மாதிரியான ஒரு புரபகேண்டா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு மேல ஈரானுக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த நாட்ட வந்து வீழ்த்தாது. அந்த மாதிரியான திங்கிங்கிறது சாத்தியப்படாது. அதே நேரத்துல எக்ஸ்டர்னல் பிரஷர் குறிப்பா வந்து அமெரிக்கா, இஸ்ரேலினுடைய போர் நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பு இருக்கான்னா, அகைன் நீங்க ரியலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினால வெற்றி கொள்ள முடியாத நிலை தான் இருக்கு. காசாக்குள்ள பக்கத்துல இருக்கிற காசாக்குள்ளேயே இஸ்ரேலால ஒண்ணும் பண்ண முடியலன்னா, ஈரான்குள்ள போய் என்ன பண்ணிற முடியும்? ஹெஸ்புல்லா கூட எதுவும் பண்ண முடியல. ஒரு ஒரு வில்லேஜ கூட வந்து உங்களுக்கு ஹோல்டுல கொண்டு வர முடியல 2 மாசத்துக்கு அப்புறம்னா, ஈரானுக்கு எதிரா என்ன பண்ணுவீங்க? ஈரானுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான அச்சுறுத்தல வந்து குடுக்க முடியும்? பா அதாவது சின்ன சின்ன பாதிப்புகள ஏற்படுத்தலாம், தாக்குதல் நடத்தலாம், எல்லாமே பண்ணலாம். அட் த எண்ட் உங்களால அத வீழ்த்த முடியுமா? வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கெப்பாசிட்டி இன்னைக்கு உங்கள்ட்ட இல்ல. இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல தோல்வி அடையறீங்க. யுக்ரைன்ல மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கீங்க. நேரடியா ரஷ்யா கூட சண்டையில இருக்கீங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஒரு மிக ப பவர்ஃபுல்லான ஒரு நாடா உருவாக்கி வச்சுக்கிட்டு, நீங்க வந்து புரபகேண்டா பண்ணி, ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியா வந்து நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டு இருந்த இஸ்ரேல வந்து இன்னைக்கு சர்வதேச அரங்குல காப்பாத்த முடியாத நிலையில இருக்கீங்க. ராணுவ ரீதியா காப்பாத்த முடியாத நிலையில இருக்கீங்க. இதுல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான்ட்ட ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற அந்த நெட்வொர்க் இல்ல. இன்னைக்கு ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க் இருக்கு. பபல் மண்டாப்ல உங்களால போகவே முடியல. உள்ளுக்கு நுழையவே முடியல. எமன் அன்சாருல்லா அமைப்பு உங்கள ஸ்டாப் பண்றாங்க. உங்களால வந்து இந்த பகுதியில கடல் படையினுடைய பவர வந்து எக்ஸர்சைஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக்கேட் பண்ணுது எமன் அன்சாருல்லா அமைப்பு. நீங்க வந்து எப்படி வந்து அங்க போயி நீங்க தாக்குதல் நடத்துவீங்க உங்களுடைய கடற்படைய வச்சுக்கிட்டு? இங்க நிலப்பகுதியில நீங்க நின்னு தாக்குதல் நடத்தணும்னாக்க, நீங்க எங்க நிறுத்தி தாக்குதல் நடத்தீங்களோ, அந்த இடத்தெல்லாம் தாக்கக்கூடிய வல்லமை ஈரான்ட்ட இருக்கு. அதுதான் ஆப்பரேஷன் ட்ரூ பிராமிஸ் 1லயும் 2லயும் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ, அப்ப நீங்க எப்படி வந்து இதிலேருந்து நீங்க இம்யூனா இருந்துகிட்டு உங்களால தாக்குதல் நடத்த முடியும்? எதற்கான வாய்ப்பும் கிடையாது. இஸ்ரேல் மீது நேரடியா தாக்குதல் நடத்துனா, இஸ்ரேலால தற்காத்துக்க முடியல. அமெரிக்கன் பேஸஸ மட்டும் எப்படி தற்காத்துக்க முடியும்? அமெரிக்காவினுடைய பேஸஸ் இந்த பகுதி முழுக்க இருக்கு. எப்படி அவங்களால தற்காத்துக்க முடியும்? மற்ற நாடுகள் வந்து இன்னைக்கு யமன் அன்சாருல்லா அமைப்பும், ஈரானுடைய மிசைல் கெப்பாசிட்டிய பார்த்ததுக்கப்புறம், இஸ்ரேல்ல அமெரிக்காவினுடைய மிலிட்டரி மாடலா இருக்கக்கூடிய இஸ்ரேலையே புரொடெக்ட் பண்ண முடியாத அமெரிக்காவால, எப்படி மற்ற நாடுகள புரொடெக்ட் பண்ண முடியும்? அப்படி புரொடெக்ட் பண்ண முடியலன்னா, அவங்களுடைய வெல்த் வந்து என்ன ஆகும்? அவங்களுடைய ஆயில் போக்குவரத்து, அவங்களுடைய ஆயில் வர்த்தகம் என்ன ஆகும்? அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இதெல்லாம் இருக்கும்போது, அவங்க எப்படி வந்து அமெரிக்கா கூட சேர்ந்துகிட்டு ஈரான தாக்குதல் நடத்த போவாங்க? போனாங்கன்னா, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஸோ, இப்ப இதனால இங்க எல்லா நாடுகளுமே அச்சத்துல தான் இருக்கிறாங்க. ஈரானுக்கு எதிரான போர் வந்ததுன்னா, அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும். அமெரிக்கா கிட்ட மறுக்கவும் முடியாது. அமெரிக்கா இங்க வந்தான்னா நமக்கு ஆபத்து. இது மிகப்பெரிய சிக்கல்ன்னு எல்லா நாடுகளும் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் எல்லா நாடும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு எங்களுடைய கடற்பரப்பையோ, இல்ல எங்களுடைய அ வான்பரப்பையோ பயன்படுத்தக்கூடாதுங்கிறத வெளிப்படையா அறிவிச்சாங்க. ஸோ இவ்ளோ சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவங்களால வந்து எக்ஸ்டர்னலி பிரஷர குடுக்கறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்ல. பொருளாதார ரீதியா வந்து தடை ஏற்படுத்தி ஈரான வந்து ஐசோலேட் பண்ணி, அதன் மூலமா உள்நாட்டு சிக்கல உருவாக்கலான்னு முயற்சி பண்ணாங்க.
அதுவும் இன்னைக்கு முடியாத நிலையில இருக்கு. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை அதே மாதிரி எடுக்கும்போது ரஷ்யா வந்து அதற்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து தேட வேண்டிய நிலையில இன்னைக்கு பிரிக்ஸ் நாடுகள் அதற்கான ஆல்டர்னேட்டிவ் மெத்தட வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அத வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க. இன்னைக்கு டிப்ளமேட்டிக் ரீதியா அமெரிக்கா வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கு. உலக நாடுகளே அமெரிக்காவினுடைய பாலிசிய வந்து எதிர்க்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க சர்வதேச இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. அதனால இதுல எந்த வகையிலயும் ஈரான் வந்து வீக் ஆகல. எல்லா வகையிலயும் மேற்கத்திய தரப்பும், அமெரிக்காவும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத விட. அதனால இதுல எந்த விதமான பாசிபிலிட்டியும் இவங்க வெற்றி அடையறதுக்கு இல்ல. என்னன்னா பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது மிகப்பெரிய பாதிப்பா வந்து ஈரானுக்கு இருக்குமே தவிர, ஈரான தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு பவர் வந்து இவங்கள்ட்ட இல்லங்கிறது தான் எதார்த்தம். அதனால இது வந்து போர வந்து உருவாக்குனாலும், அது தோல்வியான போரா தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இந்த ஈரானுக்கு எதிரான போர வந்து அமெரிக்கா ஆரம்பிச்சதுன்னா, அமெரிக்காவினுடைய ஆதிக்கம்ங்கிறது இந்த பகுதியில முற்று பெறுறத தவிர வேற எந்த வழியுமே இங்க இல்ல. அப்படிதான் வந்து இங்க இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ங்கிறது இருக்கு. இது கண்டிப்பா வந்து அமெரிக்கன் பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து தெரியும். ஃபெனடிக்ஸ் 4 பேர் பேசலாம். அ அ இது போர் நடத்தணும், போகணுன்ட்டு. ஆனா எதார்த்தமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இது நடத்துனா என்ன ஆகும்? அமெரிக்காவினுடைய நிலை என்னவா ஆகும்? அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால இது வந்து ஒருவேளை நேத்தன்யாகு தன்னுடைய பொலிட்டிக்கல் நலனுக்காகவும், இஸ்ரேல காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் வந்து போர வந்து திணிக்கலாம். ஓகே, அத ஓகே தோழர். வந்து அக்ரி பார்க்கிறோம் எடுத்துக்கலாம். பண்ணாங்கன்னா, அது மிகப்பெரிய சிக்கல்ல தான் வந்து இவங்களுக்கு கொண்டு போய் விடும். ஓகே, ஓகே தோழர். சாரி நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்காம போயிடுச்சு. அதனால நடுவுல நான் பேசிட்டேன். ஆ இப்ப கேக்குதுல்ல நான் பேசுறது? கேக்குது தோழர். ஓகே, ஓகே தோழர். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தோழர். அடுத்தடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மேபி அடுத்ததுல நம்ம பேசலாம். டீட்டெயிலா இன்னும் நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. கொஞ்சம் டீப்பா பேச வேண்டியது இருக்கு. 2, 3 விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம அடுத்த நிகழ்வுல அடுத்த காணொளியில் பேசலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.